Hello guys, good morning. So இப்போ டைம் என்ன 2 o'clock-ஆ 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஓணம். என்ன பிளான்னா பத்மநாத டெம்பிள். ஸோ இதுதான் இப்போ பிளான். ஸோ 3 o'clock பத்மநாத டெம்பிளில் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகணும். அதுக்கு 2 o'clock எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு நல்ல தூக்கம், எனக்கு நல்ல உறக்கம். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அது லென்த்தாக இருக்கும். எடுக்கணும் எடுக்கணும் உள்ள ஷர்ட் ரெண்டும் போட்டுக்கோங்க. சரி, ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. இதனோட ஃபர்ஸ்ட் ஓணம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அனுவோட வீட்டுக்கே போக போகிறேன். இவ்வளோ நாளும் வந்து நான் அவங்களோட வீட்டுக்கு நான் போனதில்லை. ஆலிநாடுல ஒரு வீடு இருக்குது. ஸோ அங்கே நான் போனதே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து கப்பலாக எங்கேயுமே போனதில்லை, லைக் டெம்பிள் போனதில்லை. ஸோ பத்மநாத டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி ஓணம். ஸோ ஓணம் ப்ளஸ் விருந்து, ஸோ 2மே அங்கே நடக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஓணம்க்கு பெருசாக செலிப்ரேட் பண்ணதில்லை. பெருசாக மீன்ஸ் நான் செலிப்ரேட்டே பண்ணது கிடையாது. ஏன்னா அங்கே யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி இந்த ஆஃபீஸ் கொலீக்ஸ் அந்த டைமில் வேணால் லைக் அந்த கோலெல்லாம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் நான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து உள்ளே ஜாயின் ஆனது கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனோட வீட்டுக்கும் போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரெடி. ஸோ இதுதான் என்னோட காஸ்டியூம். ஐ மீன் இப்போது பத்மநாத டெம்பிளுக்கு போகிறதுக்கு. ஸோ யா, ஓகே, ரெடி ஆயிடுச்சா? ஓகே ஓகே. ஹேர்லாம் செட் பண்ணவே இல்லை. ஓகே, நான் ஆஃப் பண்ணிட்டு காருக்கு எங்க വ്ലോഗാണേ സംസാരിച്ചോ. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த 3 o'clock அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இருக்க முடியல. 2:50 ஆயிடுச்சு. அந்த க்ரௌட் இருக்கான்னு தெரியல. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். അതെന്തായാലും കാണും. കാരണം തിരുവോണല്ലേ, തിരുവോണത്തിന് എല്ലാവരും രാവിലെ ടെമ്പിളിൽ പോയി. ഈ ടൈം പോകുമെന്ന് എനിക്കറിയില്ല. രാവിലെ നട തുറക്കണ സമയമല്ലേ. അപ്പോ എങ്ങനെയെന്ന് അറിയത്തില്ല. അയ്യോ, லெஃப்ட் லெஃப்டா? ஆமா. சாரி गाइस, எனக்கு ரூட் தெரியாது. எனக்கு ரூட் எதுவுமே தெரியாது. ஃபாலோ பண்ணிருக்கோம். எல்லாம் மெதுவா படிப்பிச்சு தெரியும். பதுக்க பதுக்க ലൈറ്റ് ഓഫ് ചെയ്യട്ടെ. ലൈറ്റ് ഓഫ് ചെയ്യണം. ശരിയാ, നമുക്ക് ടെമ്പിളിൽ എത്തിയിട്ട് നമുക്ക് ബാക്കി വീഡിയോ എടുക്കാം. പോളാം. അത് ഞാൻ ചെയ്തെന്നാ മതിയോ? எப்படி பண்ணிட்டு ഗുഡ് ഗുഡ്. ஓகேவா? നല്ലയാ ആ? നല്ലയാ. ஓகே, வா வா வா. പോവാ. உள்ள அலோடு இல்ல மொபைல். ഇല്ല ഒന്നുമില്ല. ஓகே, அங்க வெச்சிடு. ഓക്കെ ബൈ. ഞങ്ങളങ്ങനെ അമ്പലത്തിൽ കയറി തൊഴുതു. കണ്ടുകൂടെ വന്നു തൊഴുതു. ഞങ്ങളിപ്പോൾ വണ്ടിയിൽ അങ്ങോട്ട് പോവാ. നന്നായിട്ട് തൊഴുക നന്നായിട്ട് തൊഴുക കേട്ടോ. നമുക്ക് നന്നായിട്ട് തൊഴാൻ പറ്റി. നന്നായിട്ട് തൊഴും. നല്ല തിരക്കുണ്ടായിരുന്നു, പക്ഷെ നന്നായിട്ട് തൊഴാൻ പറ്റി. അപ്പം എന്താ, ഇനി വീട്ടിൽ പോയിട്ട് അത്തപ്പൂ കിട്ടണം. അത്തപ്പൂ ടെമ്പിളിൽ പോയിട്ട് തൂക്കൂടാ. അത്തപ്പൂക്കൾ ഇടണം. അയ്യോ, ഇവിടെ നോക്കിയിട്ട് ഇവിടെ എന്തായി പോയോ?
വിഷ്ണു അത്തപ്പൂക്കളിടണം, വിളക്കെത്തിക്കണം, ഉറങ്ങത്തില്ല. ஹாய் காய்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து பத்மநாப டெம்பிள்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. நல்ல மழை, ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அனுவோட அப்பாவோட வீட்டுக்கு போகிறோம். அனுவோட வீட்டுக்கு அனுவோட வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து போனதே கிடையாது அவனோட வீட்டுக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆதிநாடு. ஸோ அங்கே நான் போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பூவில் டெக்கரேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ரெடி ஆகிட்டு, அம்மாலாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் அங்கே கிளம்புவோம். ஸோ கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். அது இல்லாமல் உள்ளே வந்து மொபைலுக்கு அலோடு இல்லை போல். ஸோ எனக்கு தெரியாது, அதனால் நான் வந்து மொபைல் இங்கே கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து சுட சுட ஒரு காஃபி குடிக்க போகிறோம். இவனுக்கு தெரியாது, நல்லா கூப்பிட்டு போவேன். நல்லா இதுக்கு பண்ண முடியாது, நல்ல கிளைமேட், சில்லுன்னு இருக்கு கிளைமேட். ஸோ எனக்கு ஒரு காஃபி குடிக்கணும். ஸோ காஃபி குடிச்சிட்டு ஃப்ளாட்டுக்கு போகிறோம். ஓகே. നമ്മളിപ്പോ എവിടെ ഇരിക്കുമെന്നാണ് നോക്കുന്നത്. ഇവിടെ ഇരിക്കാം, വാ, ഇനി വാ, ഇവിടെ ഇരിക്കാം. ഇവിടെ ഇരിക്കാം. ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து ஸ்டாபாக்ஸ் வந்துருக்கேன் ஒரு காஃபி குடிக்க. நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா, இப்போ வந்து டைம் வந்து 4:50. ஸோ நல்ல கிளைமேட், நல்லா வெளியில் வந்து ஃபுல்லி ரெயின். ஸோ நாங்கள் வந்து அதிகமாக வெளியில் வந்ததில்லை. லைக் வெளியிலனா 2 பேரும் கப்பலாக வந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து கப்பலில் வரோம், டெம்பிள் போகிறோம், காஃபி குடிக்க வெளியில் வரும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் மட்டும் வெளியில் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. யாராவது ஒரு அளவுக்கு கூட இருந்துகிட்டே இருப்போம். ഞാൻ പറഞ്ഞു ഞാൻ നല്ല കോഫി ഇട്ട് കൊടുക്കാന്ന് വീട്ടിൽ ചെന്നിട്ട്. அது வீட்டில் கேட்டால் நம்ம வீட்டுக்கு போனால் நல்ல காஃபி கிட்டும். சரி, நம்ம வெளியில் இருந்து ஒரு ஃபீல் பண்ணி அந்த வெளியில் இருக்க அந்த மலையை ரசித்து நம்ம ஒரு காஃபி குடிக்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் எங்கேயாவது வருமா? வராது. ஸோ அதனால தான் அவனை அடித்து பிடிச்சி விட்டு வந்தேன். ஓகே, காஃபி வந்துடுச்சு. யா வெல்கம். அவ்வளோதான், என் விலாகில் அவங்கள காமிக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. என் விலாகில் நான் மட்டும் தான் ஃபோக்கஸ். പക്ഷെ ഞാനങ്ങനെയല്ല, എന്റെ ബ്ലോഗിൽ ഞാൻ പോലെ കാണിക്കും. ஓகே கைஸ், ஸோ நாங்கள் வந்து ரீல்ஸில் எடுத்து முடிச்சுட்டு இங்கேருந்து வெளியிலே வந்தாச்சு. ஸோ கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறது தான் நெக்ஸ்ட் டாஸ்க். அவங்க வந்து அங்கே விலாக் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் இங்கே விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து ஒரு விலாக் கப்புள் ஆகிட்டோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சரி, நம்ம போகலாம். நாங்கள் வந்து ஃப்ளாட்டுக்கு ஏற்றியாச்சு. ஸோ எஸ், எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது, ரொம்ப பயங்கரமாக உறக்க வருது. பட் டெம்பிள் போனால் தூங்கக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். எனக்கு தெரியல அது தூங்கலாமா வேண்டாமா, எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நல்ல தூக்கம் வருது. 2 o'clock எழுந்திரிச்சோம், இப்போ வரைக்கும் தூங்கல, நல்ல உறக்க வருது. கண்ணை பார்த்தா தெரியும். ഓക്കെ, கொஞ்ச நேரம் வாங்கிக்கலாமா? ഇല്ല, സമ്മതിക്കില്ല. നമുക്ക് ഒരുപാട് പണി പോയിട്ട് ടെമ്പിൾ പോയിട്ട് തൂങ്ങലാமா தூங்கக்கூடாதா? எனக்கு இது டவுட்டாக இருக்கு. കമന്റ് ചെയ്യും.
ഞാനും ഒരുപാട് ടെമ്പിൾ പോയി. കമന്റ് ചെയ്യൂ ഗൈസ്. ഞാനും ഒരുപാട് ടെമ്പിൾ പോയിട്ട് വന്നിട്ട് ഉറങ്ങും. നിറയെ പേർക്കും ഉറങ്ങും. പിന്നെ അവൻ ഉറങ്ങിക്കൂടും. പിന്നെ അമ്പലത്തിൽ കൊണ്ട് ഒരു ഫലവും ഇല്ല. എന്റെ സംസാരം എനിക്കറിയത്തില്ല. ഓക്കെ ഓക്കെ ലൈറ്റ് അല്ലേ இருட்டா. ஸோ என்னோட ஃபுல் டைம் ஒர்க்கே வந்து ஹரிபரியாக கிளம்புறது தான். எல்லாரும் வந்து அவசரமாக கிளம்பிட்டு அங்கே ஒருத்தி பாவமாக பார்த்துட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு தான் போகணும். பாவமாக பார்க்குறாங்க. இங்கேயோ போகிறானுங்க, விட்டுட்டு போகிறானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் வெளில போகிறோன்னு. ஏரா பாவமாக பார்க்குறா. நம்ம விலாகில் எப்போவுமே கரெக்டாக இருக்காங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. റൂട്ട് തെരിയില്ല. ഇത് ചൂടാട്ടോ. ആ വണ്ടി ഉണക്കില്ലേ. സീറ്റ് ബെൽറ്റ് ഇട്ടെ. சார்ஜ் எடுத்துக்கிட்டியா? ஓகே போகலாம். பாய். என்னோட வீட்டுக்கு போகிறோம். യെസ്, അനുവിന്റെ വീട്ടിക്ക്. അനുണ്ടല്ല, നമ്മുടെ വീട്ടിക്ക് പോണം. ஆமா ஆமா. எங்க போய் ரூட் எங்க? ரைட்டா லெஃப்ட்? அல்ல, நேரா போயிட்டு அப்படியே ரைட். ரைட்டா? ஆமா. குருமண ரூட்டா? ஆமா, നമ്മള് വഴിയില്ല റൂട്ട്. வழியில ரூட். யாரும் இல்ல போல. ரோட் கிட்டே இருக்கு. അതൊന്നും ഓണല്ല. ஓ എല്ലാരും വീട്ടിലല്ലേ, സദ്യ കഴിക്കാനായില്ലേ. இந்த நல்ல ரஷ் இருக்கும்ல. കടയിലല്ലോ, ക്ലോസ് അല്ലേ. ஆக்சுவலி எப்பவுமே நான் வந்து നേരെ വണ്ടി പോയി അങ്ങോട്ട്. நம்ம டிராஃபிக் இதே ரோட் கிளீனா இருக்குல்ல. இப்படி போறதுக்கு இப்படி போயிடலாம். இந்த ரூட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் எப்போ வண்டி ஓட்டினாலுமே வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பான். ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு பயந்துட்டே இருப்பான். பைக்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, பயந்து என்ன சாவச்சிருவான். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்டா முன்னாடி உட்காந்தாதான் நமக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சமாவது இருக்கும். எல்லாத்துக்கும் பேடி ஆகும். இப்போ நமக்கு என்ன ஆகும்? டென்ஷன் ஆகும். கிரண் எங்க இருக்குது? കിരണ വിളിച്ച് പറയട്ടെ. ஓகே. கால் பண்ணிருக்காரா? ஆமா, ഞാനൊന്ന് പ്രണവിനെ ഒന്ന് വിളിക്കാം. ஆக்சுவலி இல்ல, எல்லாரும் கால்ல இருந்து கால் பண்ணி போய் கால் பண்ணிருந்தாங்க. ഇപ്പൊ കണ്ടില്ലേ? எடுக்கல, நம்ம வந்து തൂങ്ങിட்டு இருந்தோம். ഞങ്ങൾ കുറച്ചു നേരം ഉറങ്ങിയ കേട്ടോ. ഞങ്ങള് എപ്പോഴാ ഉറങ്ങിയത്? അയ്യോ, ഉറങ്ങി പോയതാ. கால் பண்ணிருக்காங்க, കാരണം எடுக்கவே இல்ல. ഹലോ ഹലോ, ഹാപ്പി ഓണം. ഹാപ്പി ഓണം. ബ്രോ ഹാപ്പി ഓണം. ഞങ്ങള് രാവിലെ 2 മണിക്ക് ഹാപ്പി ഓണം. ஃபர்ஸ்ட் டைம் ஓணம் கால் பண்ணி சொல்றேனா? விஷ் பண்றேனா? தீபாவளிக்கு விஷ் பண்ண மாட்டேன். ഫസ്റ്റ് ടൈം കാൽ എന്താ ഇങ്ങ വീട്ടിൽ പോയിട്ട് இருக்கேன். ഞങ്ങള് എന്റെ നാട്ടിലോട്ട് പോവാ ഇവിടുന്ന്. അതെ അതെ അതെ, ഫസ്റ്റ് ഓണം. അമ്മയുടെ സദ്യ അവിടെയാ. അതെ അതെ അതെ, നന്നായിട്ട് പോണം. ഓ, അടിപൊളിയായിട്ട് പോണം. ഓണം എന്ന് പറഞ്ഞ എന്താണെന്ന് ഗൂഗിളിൽ സെർച്ച് ചെയ്ത് നോക്കാൻ പറഞ്ഞു ഞാൻ. അതെ 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 അതെ, എനിക്കറിയാവുന്ന പോലെയൊക്കെ ഞാൻ പറഞ്ഞു കൊടുത്തു. മാമന്റെ കാര്യമൊക്കെ പറഞ്ഞു കൊടുത്തു.
പക്ഷെ പറഞ്ഞു കൊടുത്തു, പക്ഷെ മനസ്സിലാവുന്നില്ല. അതെ, ഞാൻ ഇനിയിപ്പോ യൂട്യൂബിൽ എടുത്ത് പറഞ്ഞു കൊടുക്കാം, നോക്കി കാണിച്ചു കൊടുക്കാം. അതെ 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 അതെ. സദ്യ എന്ന് വെച്ചാൽ എന്താണ്, സദ്യയിൽ എന്താ ഇത്ര ഐറ്റംസ് വരാൻ കാര്യം, അങ്ങനെയൊക്കെ ചോദിച്ചു. ആ അതെ അതെ, ഞാനങ്ങ് ഷോക്കായി പോയി. എന്താ ചെയ്യണ്ട, ഇപ്പൊ എന്താ പറയട്ടെ, കഴിച്ചാ പോലെ എന്തിനാ അറിയില്ല. രാജേഷേട്ടൻ എല്ലാരും വീട്ടില, ഓണം ആവുമ്പോ എല്ലാരും വീട്ടിലാ. ഓ ഓക്കെ ഓക്കെ, പറയാം പറയാം പറയാം. ശരി ശരി. ഓ വരണം വരണം. ഓക്കേടാ ഓക്കെ. ബൈ. அம்மா நாங்க எங்க சம்பந்தி வீட்டுக்கு ஆரிய நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எஸ் அம்மா, அங்க எங்களுக்கு வந்து விருந்து. ஆக்சுவலி என்னன்னா, விருந்துனா எங்களுக்கு வந்து எல்லா நான்வெஜ்ஜும் சமைச்சு கொடுப்பாங்க மாப்பிள்ளைங்களுக்கு. தமிழ்ல எல்லாம் தமிழ் கல்ச்சர்ல வந்துட்டு எல்லாம் എല്ലാ നോൺവെജ് എല്ലാമേ. അത് ഇപ്പൊ ഓണം ആയതുകൊണ്ടാ. മട്ടന്. ആമാ, ഇവിടെ അങ്ങനെയാ, നോൺ വെജ് എല്ലാ വീട്ടിലും. ഹലോ, ഇവിടെ നോൺ വെജ്. ഇത് ഓണം ആയതുകൊണ്ടാണ് വിരുന്നിന് ഇപ്പം നോൺ വെജ് ഇല്ലാത്തത്. ഇല്ലായിരുന്നെങ്കിൽ ചിക്കൻ, മട്ടൻ, ഫിഷ് എല്ലാം ഉണ്ടാവും. നമ്മളെന്നും കഴിക്കണില്ലേ ബുവാ? இருந்தாலும் அந்த விருந்துக்கு போற ஒரு தனி வைப் இருக்குல்ல. ஹலோ, இந்த வைபுக்கு நல்ல வைபு கிட்டும். தைப்பொங்கலுக்கு நம்ம எப்படி நம்ம மாதிரி வச்சு சமைக்கிறோமோ அது மாதிரி இவங்க வந்து ஓணத்துக்கு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு போனேன். ஏசி ஆஃப் இருக்கேன். ചൂടുണ്ടോ അമ്മ ബാക്കില്? என்னப்பா ചൂടുണ്ടോ? சூடுன்னதுப்பா. ചൂട് ഹീറ്റാ இருக்கா? இல்ல நார்மலா இருக்கு. ഓക്കെ. ഏസി ഇവിടെ ഓഫ് ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്നു. എനിക്ക് ചൂടെടുക്കുന്നു. ഈ റോഡ് രാജേഷന്റെ വീട്ടിലോട്ട് പോകുന്നത്. ഈ റോഡ് അല്ല, അമ്മയ്ക്ക് കാണിച്ചു കൊടുത്ത. ഹലോ, അമ്മയ്ക്ക് കാണിച്ചു കൊടുത്തതാ. എന്നെ മഴയില്ല അവിടെ. ആമാ. കിരൺ എത്തിയിട്ടില്ല. എന്നെ കൈ വേദനിക്കും. നിർത്തുവാണേ. എന്തോ ഇങ്ങതാ അമ്മ എവിടെ പോയി കിടന്നമ്മ തിരികെ അയ്യോ എടുക്കണോ? അത് എടുക്കണോ? ഫോൺ ഇങ്ങിതാ രണ്ടും കൂടെ അഡ്ജസ്റ്റ് ചെയ്ത്.
അതെ അവന്റെ മഞ്ഞക്കോടി രണ്ട് മണിക്ക് ഉറങ്ങിയത് 12. ஸோ எனக்கு வந்து விருந்து ரெடி ஆகிட்டு இருக்கேங்க எல்லாத்துக்கும். ரெடி பண்ண சேட்டா അച്ഛനും അമ്മയും രണ്ട് മക്കളും ജനിച്ചു വളർന്ന ഞങ്ങളുടെ സ്വന്തം വീട് അല്ലേ? ആചാരപ്പള്ളിയില് വേറൊരു വീട്ടില് ഞാൻ ജനിച്ചതിന് ശേഷം വീട് വെച്ച് തുടങ്ങിയത് അല്ലേ? ഭയങ്കര ഇന്നലെ ഈ സദ്യ മറ്റു സദ്യ കഴിച്ചിട്ട് പച്ചടി, ബീട്രൂട്ട് പച്ചടി, തോരൻ, അവിയൽ. അച്ഛനും അമ്മയും ഇവിടെ ഇരിക്കുക. അച്ഛൻ ഇരിക്കണ ഞാൻ ഇരിക്കട്ടാ. പരിപ്പ് പരിപ്പ് ഇല്ല 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 മാമി നെയ്യ് എടുത്തില്ല, മാമി നെയ്യ് എടുത്തില്ല, നമുക്ക് ചോറത്തില്ല, മാമി നെയ്യ് എടുത്തില്ല. அந்த விருந்து இதெல்லாம் வந்து മറ്റു പരിപ്പില്ലേ അമ്മ? പയർ இந்த ரைஸ் வந்து எனக்காக வந்து நான் சொல்லிட்டேன், எனக்கு அந்த ரைஸ் வந்து സെറ്റ് ആവില്ല. ஸோ நான் ரைஸ் வந்து மாற்றி சொல்லிட்டேன். പറഞ്ഞു അമ്മ வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நம்ம வாய்ஸ் அதிகமாக இருக்கிறதால கேட்க முடியல. வந்து இப்போ நம்ம வந்து அனுவோட ரூமுக்கு போகிறோம். அனுவோட ரூம் மேலே தான் இருக்கா? அனு எங்க? அனு காத்தோ காத்தோ കാത്തോ ഹലോ ഹായ്. എന്താ ചെയ്യുന്ന അവിടെ? എന്താ എക്സസൈസാ? എക്സസൈസ് ടൈം എക്സസൈസ് പண்ற ടൈം ഇതാ പിന്നെന്താ? ഓ ஓகே, நம்மளே போய் பார்த்துடலாம். அவளை காணோம் இன்னும். ஸோ காத்து வீடு எதுடா? காத்து வீடு எது? ரூம் எது? கொஞ்சம் ரூம் எது? இந்த ரூமா? അപ്പൊ ഞാൻ ഇനി മരിച്ചു പോകുമെന്ന് അങ്ങനെ കാണാനല്ലേ. 25 വർഷം കൂടി ഇരിക്കും. എനിക്ക് എത്ര വയസ്സാണ്? ஸோ காய்ஸ், ஸோ இன்னைக்கான டே வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஓணம், ஃபர்ஸ்ட் டே அண்ணோட வீடு. ஸோ இன்னைக்கு 2 ஃபர்ஸ்ட் டே. ஸோ ரெண்டுமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். ஆனால் என்னன்னா எங்கள் ஊர்லலாம் விருந்தெல்லாம் வந்து வச்சாங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ் இருக்கும், நல்லாயிருக்கும். லைக் நிறைய நான்வெஜ் சாப்பிடும். ஆனால் இங்கே வந்து ஓணம் டைம்ன்றதுனால வந்து நான்வெஜ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக டோட்டலாக வந்து ஃபுல் வெஜ் சத்யா. ஸோ நாளை எங்களுக்கு நான்வெஜ் இருக்கு இல்லை? அவன் நல்லா உறக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து 2 o'clockலேருந்து உறங்கல, சரியாக உறங்கல. ஸோ நல்லா டயர்டு. சத்யா கழிச்சது நல்ல ஒரு உறக்கம், நல்ல ஃபீல், உறக்கம் நல்லா ஃப்ளாட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சது. ஸோ இதை முடிச்சு நாங்கள் அப்படியே ஃப்ளாட்டுக்கு போய் நாங்கள் போய் உறங்கிடுவோம். இதுதான். ஸோ இன்னைக்கோட டே வந்து ஃபுல் ஆகிடுச்சு. எஸ். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான விளாக், எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை. லைக் உங்களுக்கு எந்த மாதிரியான விளாக் போட்டால் நல்லாயிருக்கும், லைக் அந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் மலையாளத்தில் பண்ணாங்க. மலையாளம் எனக்கு படிக்க தெரியாது, அட்லீஸ்ட் இங்கிலீஷில் செஞ்சால் ஓகே ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி விளாக் வேணும், லைக் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு லைக் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி என்ன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி லைக் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே,
ஓகே, பாய் பாய், see you. பாய் சொல்லு. பாய் பாய்.